நிறைய இடம் இருக்கு. இடங்களுக்கு முன்னுக்கு முசல்லாவை தூக்கி போடுங்க. இடம் விரிக்கப்பட இடங்களை நிரப்புங்க. பாப்பா பின்னிக்கிற முசல்லா தூக்கி முன்னுக்கு போடுங்க. பாப்பா வாங்க வாங்க சீராங்க. இதெல்லாம் வாங்க. ஏன் ரோட்ல நிற்காங்க? எல்லாம் ஒரு பக்கம் இப்படி போயிட்டு அது யார் போகுது? நாங்கள் ஒத்தரம் இல்லையா செல்லத்துக்கு ஒத்தரம் இல்லையே. ஒத்தரம் வார்த்தை செல்ல இதெல்லாம் வாங்க. அல்லாஹு அக்பர் 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 அல்லாஹு அக்பர். பாருங்க அங்கால குறை குறை சாப்பா மூலையில நிக்காங்கப்பா. ஐயோ அங்க குமீறாங்க. ஜலவாங்க. நீ நடுப்பக்கம் வாங்க. இஞ்சால வாங்க. இடவு விடாதவங்க இடவு விடாதவங்க பின்னுக்கு இருக்கிறாங்க. முன்னுக்கு வாங்க. இங்க பாருங்க, நான் தொழிலிக்க போறேன். அது இல்லாட்டி பரவாயில்ல. பின்னுக்கு இருந்து நான் சொல்ல அல்லாஹ் அக்பர பின்னுக்கு இருந்து ஒரு ஆள் செல்லணும். விளங்குதா? பின்னுக்கு இருந்து சென்னா கேட்டிருந்தா நல்லா சத்தம் போற ஆள் இருக்குதானே. பிலால் கணக்க பிலால் இருக்கும். எப்ப வேலை செய்ய மாட்டேன். டைம் போயிட்டு இங்க பாருங்க. அது ஓவானுங்க ஓவானுங்க ஓவானுங்க.
போவானுங்க. விளங்குதா? பின்னுக்கு இருக்கிற ஆர்வாப்பா நான் தக்பீர் சொல்லணுங்கிறாள். சத்தமா செல்லக்கூடிய ஆக்கள் செல்லுங்க. அல்லாஹ் அக்பர். 1-2 பேர் சென்னா சரி, அது பிரச்சனை இல்லை. ரசூலுல்லாஹி காலமாய் நடந்து போட்டு. சரியா? இன்னும் ஒரு ஆள் செல்லணும், காண மாட்டா. பொம்பளைகளுக்கு கேட்கணும். விளங்குதா? ஆம்பளையில் அங்கால மூலை ஒரு ஆள் தக்பீரை நான் என்ன பிந்து வந்து சொல்லுங்க, இங்கால ஒரு ஆள் தக்பீரை பிந்து வந்து சொல்லுங்க. பொம்பளைகளுக்கு கேட்கட்டும். எல்லாரும் இல்ல, 3 பக்கம் 3 பேர் வந்து சொன்னா சரி, பொம்பளைகளுக்கு கேட்டா சரி. தொழுகை ஸ்டார்ட் பண்ண போகுது. மோலாரக்காத்தில் 7 தக்பீர் சொல்லப்படும். கையை உயர்த்தி கட்ட தேவையில்ல. தக்பீர் சொல்லதான் சுன்னத்து. 2ஆம் ரக்காத்தில் 5 தக்பீர் சொல்லப்படும். தக்கையில ஒன்று எண்ணிக்கையில் முன்பின்னானா அதுக்கு சஜாசாவுங்கிற ஒன்று தேவையில்லை. இதெல்லாம் ஆரம்பத்தில் சொல்லிக்கொள்றேன். தொழுது முடிஞ்சது போற ஒரு குட்டி பயான் நடக்கும். பொறுமையா இருந்து கேட்டுக்கு போங்க. ஹைர். இப்போ அதுக்கு டைம் இல்லை. மனுஷன் ஏசுவேன். வாங்க வாங்க. الله أكبر. 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 الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين
اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين. سبح اسم ربك الأعلى الذي خلق فسوى والذي قدر فهدى والذي أخرج المرعى فجعله غثاء أحوى سنقرئك فلا تنسى إلا ما شاء الله إنه يعلم الجهر وما يخفى ونيسرك لليسرى فذكر إن نفعت الذكرى سيذكر من يخشى ويتجنبها الأشقى الذي يصل النار الكبرى ثم لا يموت فيها ولا يحيا قد أفلح من تزكى وذكر اسم ربه فصلى بل تؤثرون الحياة الدنيا والآخرة خير وأبقى إن هذا لفي الصحف الأولى صحف إبراهيم وموسى. الله أكبر. سمع الله لمن حمده. الله أكبر. 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 الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين. هل أتاك حديث الغاشية وجوه يومئذ خاشعة عاملة ناصبة تسلى نارا حامية تسقى من عين آنية ليس لهم طعام إلا من ضريع لا يسمن ولا يغني من جوع
وجوه يومئذ ناعمة لسعيها راضية في جنة عالية لا تسمع فيها لاغية فيها عين جارية فيها سرر مرفوعة وأكواب موضوعة ونمارق مصفوفة وزرابي مبثوثة أفلا ينظرون إلى الإبل كيف خلقت وإلى السماء كيف رفعت وإلى الجبال كيف نصبت وإلى الأرض كيف سطحت فذكر إنما أنت مذكر لست عليهم بمسيطر إلا من تولى وكفر فيعذبه الله العذاب الأكبر إن إلينا إيابهم ثم إن علينا حسابهم. الله أكبر. سمع الله لمن حمده. الله أكبر. الله أكبر. الله أكبر. الله أكبر. السلام عليكم ورحمة الله. السلام عليكم ورحمة الله. الله أكبر. الله أكبر. الله أكبر. الله أكبر. الله أكبر. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. يا أيها الذين آمنوا اتقوا الله ولتنظر نفس ما قدمت لغد واتقوا الله. أما بعد فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரிகளே, நாங்கள் தற்போது இந்த ஹஜ்ஜி பெருநாள் தொழுகையை தொழுது விட்டோம்.
அடுத்ததாக நாங்கள் செய்ய வேண்டியது, இந்த நாளையில் இந்த நாளுக்குரிய பெயருக்கேற்ப பேரென்ன யௌமுன் நஹர், அறுக்கின்ற நாள். யௌமுன் நஹர் என்பது ரசூலுல்லாஹ் வைத்த பெயர், அறுக்கின்ற நாள். அடுத்த பெயர் ஈதுல் அல்ஹா, பலியிடுகின்ற நாள், பலியிடுகின்ற நாள். அல்லாஹ்வுக்காக பிராணியை அறுத்து பலியிடுகின்ற நாள். எனவே இந்த நாளையில் எங்களுக்கு யாருக்கெல்லாம் வசதி இருக்கிறதோ முடியுமானவர்கள் அவர்கள் குர்பான் கொடுப்பதற்கான அந்த சுன்னாவை இந்த பெயருக்கேற்ப ஹயாத்தாக்கி கொள்ள வேண்டும். வருடத்தில் ஒரு தரம் நாங்கள் அறுப்பது. 7 பேர் சேர்ந்தால் ஒரு மாடை அறுக்கலாம், அல்லது ஒரு ஆடை அறுப்பது ஒருவர் அறுப்பது. அவர் ஒரு ஆடை அறுத்தால் அதுவே அந்த குடும்பத்துக்கு போதுமானதாகும். இந்த நாளில் நாங்கள் புத்தாடை அணியாவிட்டாலும் அல்லது தீன்பண்டங்கள் செய்யாவிட்டாலும் ஏனைய வகையில் நாங்கள் எந்த சந்தோஷத்தை ஏற்படுத்தாவிட்டாலும் இந்த நாளினுடைய உண்மையான பெருநாளினுடைய பெயரை ஹயாத்தாக்குவது, ஒவ்வொரு வீட்டிலேயும் அல்லாஹ்வின் பெயரால் ஒரு பிராணி அறுக்கப்படுவதாகும். அறுத்து நாம் சாப்பிடுவது, இல்லாதவர்களுக்கு கொடுப்பது. அல்லாஹும் அல் குர்ஆனிலே தெளிவாக சொல்கிறான், அதாவது பசியோடு இருக்கக்கூடிய, கஷ்டப்படக்கூடிய, வறுமைப்பட்டவர்களுக்கும் அதிலிருந்தும் உணவளியுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். எங்களது பக்கத்து வீட்டிலே ஒரு முஸ்லிம் அல்லாத ஒருவர் இருந்து விட்டாரா, அவருக்கு கொடுப்பதில் எந்த குற்றமும் இல்லை, அவரையும் நீங்கள் சேர்த்துக் கொள்ளலாம். உங்களுடைய இந்த பெருநாளில் நீங்கள் அவர்களையும் ஆதரிப்பது அது வரவேற்கத்தக்க வேண்டிய ஒரு விடயம்தான். தர்மமான, அதாவது நாங்கள் காசை தர்மம் செய்வதை விட இரத்தம் ஓடுகின்ற நாளாக அது இருக்கட்டும். எனவே அன்பிற்குரிய சகோதரர்களே, அந்த சுன்னாவை முடியுமானவரை ஹயாத்தாக்குங்கள். சில நேரம் கணவனிடம் வசதி இல்லாமல் இருக்கலாம், மனைவியிடம் வசதி இருக்கலாம், அவர்களிடம் பெரும்பாலும் நகையாக இருக்கும். அவர்கள் சேர்த்து வைக்கின்ற நகைகளில் ஒரு சிறிய நகை, அந்த நகையை விற்றால் பல மாடு அறுத்து விடலாம், அந்த அளவுக்கு சேர்த்து வைத்திருப்பார்கள். உங்களுடைய நகையை விட உங்களுக்கு குர்பான் பெருசாக தெரிய வேண்டும். உங்களுக்கு கணவன் அறுக்கவில்லையா, நீங்கள் அருங்கள். இன்றுதான் உண்மையான அறுக்கின்ற நாள். இன்று தப்பிவிட்டால் நாளை அறுக்கலாம். அறுக்கின்ற அடிப்படை நாள் இன்றுதான். இதுதான் அடிப்படை சுன்னா. இன்று ஒருவருக்கு தப்பி விட்டதா அவர் நாளையும் அறுக்கலாம். அதையும் அல்லாஹு தஆலா குர்ஆனிலே அதை சுட்டி காட்டுகின்றான். எனவே அன்பிற்குரிய சகோதரர்களே, நாங்கள் இந்த பிராணிகளை அறுத்து இந்த கொண்டாட்டத்தை கொண்டாடுவோம். குறிப்பாக ஒவ்வொரு பெருநாளிலும் நான் சொல்லக்கூடியது, தாய் தந்தை உறவுகளை துண்டிக்காதீர்கள், உங்களுடைய குடும்ப உறவினர்களை துண்டிக்காதீர்கள். உலக காரணத்திற்காக கல்யாணத்திற்கு சொல்லவில்லை, அல்லது எனக்கு ஏமாற்றி விட்டான், அல்லது 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 என்று உலக காரணிகளை மையமாக வைத்து நீங்கள் உறவுகளை துண்டித்திருந்தால் அதை சேர்க்குங்கள். கணக்க தேவையில்லை, ஒரு சலாம், அஸ்ஸலாமு அலைக்கும் என்று உள்ளத்தில் இருந்த அந்த குரோதத்தை அதை நீக்குவதற்காக ஒரு சலாத்தை சொல்லுங்கள். ஆனால் சிலர் இந்த பெருநாளில் கூட தான் பெற்ற தகப்பனை, தான் பெற்ற தாயை கூட அவர்கள் கண்டுகொள்ளாமல் இருக்கிறார்கள். இன்று பாருங்கள், இந்த வழியிலே இத்தனை வயது முதிர்ந்த தாய்மார்கள் நிற்கிறார்கள். இது எங்களுடைய சமுதாயம் செய்த மிகப்பெரிய கொடுமை, அநியாயம். இந்த வயது முடிந்த 70-80 வயது நிறைந்த தாய்மார்கள், இவர்களுக்கு ஆம்பளை பிள்ளைகள் இருக்கிறார்கள் அல்லது பொம்பளை பிள்ளைகள் இருக்கிறார்கள், இவர்களை தர்மம் வாங்க வைத்து இவர்களை இந்த நிலைக்கு தள்ளியது இவர்கள் பெற்ற பிள்ளைகள். எனவே இந்த பாவம் இந்த சமுதாயத்திலிருந்து நீங்க வேண்டும், அது தொடரக்கூடாது. எனவே பெற்ற தாய் தந்தையரை பிச்சை எடுக்க வைப்பதென்கிறது அது மிக பெரும் அநியாயம், அக்கிரமம், அல்லாஹ்விடம் இருந்து நெருப்பு மழை இறங்குகின்ற ஒரு பாவம். அதை இந்த சமுதாயம், முஸ்லிம் சமுதாயம் செய்து கொண்டிருக்கிறது. இந்த கொடுமை நீங்க வேண்டும். ஒரு மூமின் அவனுடைய உள்ளம் ஒரு நாய்க்கு இரக்கம் காட்டும், ஒரு நாய்க்கு இரக்கம் காட்டும். ஆனால் பெற்ற தாயை அலைய விட்டிருப்பது இந்த சமுதாயத்தில் நடக்கின்ற கொடுமை. எனவே அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே,
உறவை பேணுங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டார்கள், லா யதுகுலுல் ஜன்னத காத்திஉன், உறவை துண்டிப்பவன் சொர்க்கம் போக மாட்டான். எத்தனையோ குடும்பத்தில் மனிதனின் மச்சி பேசுவது கிடையாது. கல்யாணத்தில் ஏற்பட்ட பிரச்சனை அல்லது ஏதோ ஒன்றில் ஏற்பட்ட பிரச்சனை, வெட்டி நடந்து கொண்டிருக்கிறார்கள், முகத்தை திருப்பிக் கொண்டே நடந்து கொண்டிருக்கிறார்கள். அது கூடாது. அவர்களிலே அல்லாஹ்வுக்கு விருப்பமானவர் மற்றவரை பார்த்து சலாத்தில் முந்திக் கொள்றவர், சலாத்தில் முந்திக் கொள்றவர். இப்ப கணக்க தேவையில்லை, வாட்ஸ்அப் இருக்கிறது, அஸ்ஸலாமு அலைக்கும், இந்த நாள் உங்களுக்கும் எனக்கும் நல்லதாக அமையட்டும் என்று ஏதோ ஒரு வகையில் ஒரு துஆவை சொல்லி சலாத்தை நீங்கள் நேரடியாக போய் சொல்வதற்கு உங்களுக்கு கஷ்டமாயிருக்கிறதா? நீங்கள் அழகா வாட்ஸ்அப்பிலே போடுங்கள். நீங்கள் செய்த குற்றத்தை ஒத்துக்கொண்டீர்கள், கேட்க வெட்கப்படுகிறீர்களா? மன்னிப்பு கேட்டு வாய்ஸ் கிளிப் போடுங்கள், அதனோட விஷயம் முடிந்துவிடும். எனவே எங்களுக்கு நேரடியாக சந்திச்சு கைலாகு கொடுப்பதற்கு சங்கடமாயிருக்கிறதா? அது சிறந்தது. அதுதான் உள்ளங்களுக்கிடையில் எங்களை ஒத்துமை ஏற்படுத்தும். அதை செய்வதற்கு சங்கடமா? இந்த குறைஞ்சபட்சம் வாட்ஸ்அப்பையாவது அல்லது வேறு எந்த பொருளையாவது யூஸ் பண்ணி நாங்கள் உறவை சேர்த்துக் கொள்ள பார்க்கலாம். எனவே இந்த நன்னாளில் அதிகமாக தக்பீர் சொல்லுங்கள். இன்றைக்கு தக்பீர், நாளைக்கு தக்பீர், அது தக்பீர் தொழுகைக்கு பிறகுதான் என்பது அல்ல. அல்லாஹு தஆலா ஃபத்குருல்லாஹி அய்யாமின் மாதூதாத், அதாவது குறிக்கப்பட்ட தினங்களில் தக்பீர் செல்வதற்கு அல்லாஹு தஆலா வழிகாட்டுகிறான். அதனால் தான் தக்பீர் எந்த நேரமும் சொல்லிக் கொள்ளலாம், அதற்கு நேரகாலம் கிடையாது. எனவே அல்லாஹு தஆலா இந்த உபதேசங்களை கேட்டு நடக்கின்ற நன்மக்களாக எங்களை ஆக்குவானாக. நீங்கள் வந்திருக்கிற நீர்கள் எங்களுடைய பள்ளிவாயில் நிர்வாக செலவுகளுக்கும் தர்மம் செய்வீர்கள், அதையும் மறந்து விடாதீர்கள். இருக்கின்ற தர்மங்களை செய்யுங்கள். ரசூலுல்லாஹ் குறிப்பாக தர்மம் செய்யுமாறு பெண்கள் மத்தியில் சொன்னார். எனவே தர்மங்களை எல்லா விடயங்களிலும் செய்யுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன். அல்லாஹு தஆலா எங்கள் அனைவரையும் பொருந்திக் கொள்வானாக. வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். السلام عليهم السلام. السلام عليكم. عليهم السلام. அல்லாஹ் தஆலா தாயல் ஆக்கட்டும், பொறுமையா இருந்து படிக்கணும். அலைஹிம் ஸலாம் அலைஹிம் ஸலாம். என்ன ஜுப்பாவோட ஆசரத்து மாதிரி பெருநாள். அஸ்ஸலாமு அலைக்கும். இல்லை விடுங்க. இல்லை